சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல வழிகளில் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் அமெரிக்க தமிழ் கல்விக்காக நடுவர்களே மற்றும் எங்களை நல்வழி நடத்தும் எங்கள் ஜாக்சன்வில் தமிழ் பள்ளி ஆசிரியர்களே மற்றும் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான தமிழ் வணக்கத்தை கொத்தாக சமர்ப்பிக்கிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று திருக்குறளுக்கு கூறப்படும் நாளடியாரிலிருந்து கல்வி என்ற ஒப்பற்ற செல்வம் பற்றி சமகால வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பேச வந்துள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட பாடல் கல்வி அதிகாரத்தின் 2ஆம் பாடலான இம்மை பயக்கும் ஆளிய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமரா கேடின்றார் எம்மை உலகத்தும் யாங்கானேன் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. கல்வி உலக இன்பத்தை தரும், பிறருக்கு தருவதால் குறையாது, கற்றவர் புகழை எங்கும் பரவச் செய்யும், நாம் உயிரோடு இருக்கும் வரை அழியாது. ஆதலால் எந்த உலகத்திலும் கல்வியை போல அறியாமை போக்கும் மருந்தை யாரும் கண்டதில்லை. இன்றைய உலகிற்கு தேவையான அனைத்தையும் தருவது கல்விதான். உதாரணமாக தமிழ்நாட்டில் பிறந்த நாம் இன்று பல நாடுகளில் பல உயரிய பதவியிலும் உயர்ந்த வாழ்க்கை முறையிலும் சிறந்து விளங்க காரணம் நாம் கற்ற கல்வியே. இன்று கற்றலும் கற்பித்தலும் சமூக ஊடகங்கள், இணைய வழிவகுப்புகள், இணைய பயிற்சி பட்டறைகள் என பல வழிகளில் ஒருவர் தனது அறிவை பிறருக்கு எளிதாக கற்பிக்கிறார்கள். இதனால் அவர்களது அறிவு பெருகுகிறதே தவிர ஒருபோதும் குறைவதில்லை. இதைத்தான் நம் முண்டாசு கவி பாரதி கல்வியின் மிக்கதம் செல்வம் ஒன்றுமில்லையே கண்மணி கேள்றாணி என்றன் சொல்லையே செல்வம் பிறக்கும் நம் தந்திரில் தீர்ந்திரும் கல்வி தருந்தரும் மிக சேர்ந்திரும் என்று பாடியுள்ளார். இன்று கல்வி ஒருவருக்கு உலகளாவிய அங்கீகாரத்தையும் புதிய அடையாளத்தையும் கொடுக்கிறது. உதாரணமாக இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆபாசி அப்துல் கலாம், சர் சி.வி. ராமன், ஸ்ரீனிவாச ராமானுஜன், மயில்சாமி அண்ணாதுரை, ஸ்ரீதர் வேம்பு, சுந்தர் பிச்சை, இந்திரா நூயி, அசோக் பிள்ளைச்சாமி மற்றும் பலர் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து தனது கல்வியின் மூலம் சிறந்த செயல்களை செய்து சமூகத்தில் புகழ்மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் மூதுரையில் நம் பாட்டி அவ்வை மன்னனும் மாசர் கற்றோனும் சீதூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தை சமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று கற்றவர் புகழை பாடுகிறார். இன்றைய கல்வி செல்வங்கள் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தரவு சேமிப்பகங்கள், இணைய நூலகங்கள், மின் புத்தகங்கள் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகள், கலை படைப்புகள் போன்ற அறிவுசார் சொத்துக்களை அவற்றை உருவாக்கியவர்கள் மறைந்த பிறகும் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன. அவற்றை உருவாக்கியவர்கள் அதற்கான காப்புரிமையை பெறுகிறார்கள். இதைத்தான் திருக்குறளில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று, ஒரு பிறப்பில் நாம் கற்ற கல்வி 7 பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது என்கிறார் நம் பெரும்பாட்டன் வள்ளுவர். ஒரு சிறந்த கல்வியானது மனத்தெளிவையும் ஒழுக்கத்தையும் தந்து வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் ஆராய்ந்து அறிந்து முடிவெடுக்கும் திறனை அளிக்கிறது. அன்று காடுகளில் வேட்டையாடி திரிந்த மனிதன் இன்று நிலவில் கால் பதித்து மற்ற கோள்களுக்கு செல்ல முயற்சிப்பது வரை நம்மை உயரச் செய்தது கல்விதான். பண்டைய காலத்தில் நாலடியார் கூறிய இந்த உண்மைகள் இன்றைய நவீன உலகிற்கு மிக தெளிவாக பொருந்துகிறது. கல்வி என்பது நாம் ஏட்டில் படிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு அனுபவமும் கல்விதான். நாம் கற்ற கல்வியை நமக்குள்ளே புதைத்து வைக்காமல் பிறருக்கு கற்றுக் கொடுத்து அறியாமையை அகற்றி சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம். கல்வி கற்போம், அனைவருக்கும் கற்பிப்போம், கற்றபடி நிற்போம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.